ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம சேனலில் நிறைய ஃபேன் தியரிஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அதை தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியில் கோகுக்கு ரொம்பவே ஏஜ்ட் ஆகிடும். கிட்டத்தட்ட சாகர ஸ்டேஜுக்கு போயிடுவார். வெஜிடா கூட ஒரு ஃபைனல் பேட்டிலையும் இவர் பண்ணுவார். அதுக்கப்புறமும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கோகுவோட லைஃப்பில் நடக்கும். அதெல்லாம் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ண பேனல் ஸ்டோரின்னு எல்லாமே ரைசிங் ஃபிஸ்ட்னு சொல்லப்படுற இவர்கிட்ட இருந்து தான் ஆட்டையை போட்டேன். அதனால் அவருக்கான கிரெடிட்ஸை முதல்ல கொடுத்துருவோம். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சோஷியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, ரொம்ப பேசாமல் கதைக்குள்ளே போவோம். இந்த கதை டிபிஎஸ்ல இருந்து பல வருஷங்கள் கழிச்சு நடக்குது. கோகு, வெஜிடா, புல்மா, சீச்சின்னு எல்லாருமே ஓல்ட் பீப்புள்ஸாக இருக்காங்க. கோகுவோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், வெல்விஷர்ஸ்னு எல்லாருமே கேதர் ஆகி இருந்தாங்க. ஒரு பெரிய பார்ட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், கோகு அண்ட் சீச்சிக்கு வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது கோகு சீச்சியை பார்த்து சில விஷயங்களை சொல்கிறாரு. சீச்சி, நான் வாழ்க்கையிலேயே உனக்கு பெஸ்ட்டான ஹஸ்பண்டாக இருந்தது இல்லை. உனக்கு தேவைப்பட்ட டைம்லையும் நான் உன் கூட இருந்தது இல்லை. பெரும்பாலான நேரத்தை நீ தனியாக தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க. ஆனாலும் என் மேலே உனக்கு அன்பு குறையவே இல்லை. இந்த பூமியில் என்னோட வாழ்க்கை ரொம்ப வருஷம் இல்லைனாலும் இருக்க போகிற இந்த சில வருஷத்தில் நான் உன் கூடவே எப்போவுமே இருப்பேன். இந்த லைஃப்பில் மட்டும் இல்லை, அடுத்த லைஃப்லையும் உன்னை தாண்டி என்னால் வேற யாரையும் சொந்தமாக்கிக்க முடியாதுன்னு கோகு சொல்ல சீச்சி கண் கலங்குறாங்க. சரி சரி, நேரமாச்சுப்பா, சீக்கிரம் கேட்க வெட்டுங்கன்னு பீர சொல்ல எல்லாருமே சந்தோஷமா அந்த பார்ட்டியை கொண்டாடுறாங்க. சில வருஷங்கள் அப்படியே போகுது. சீச்சியும் இறந்து போறாங்க. கோகு சீச்சியோட சமாதிலேயே வாழ்றாரு. சீச்சி கிட்ட பேசுற மாதிரியே உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அப்பாடா, ஒரு வழியா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் நல்ல விளைச்சல் இருக்கும்னு தோணுது. நீ என்ன நினைக்கிற சீச்சி? எப்பவுமே ட்ரைனிங் மட்டும்தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஆனால் இப்போ ஒரு சாதாரண விவசாயம் கூட எனக்கு ஹாப்பினஸை கொடுக்குது. நான் இப்படி தான் எப்போவுமே இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டிருப்ப. பட் அப்போது என்னால் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை. இப்போ பாரு, பைத்திய மாதிரி நான் தனியாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என் கூட பேசுகிறதுக்கு நீ இல்லைன்னு கோகு சொல்லிக்கிட்டு இருக்க வெஜிடா அங்கே வராரு. வெஜிடா தான் இப்போ இந்த யூனிவர்ஸோட காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனாக இருக்காரு. வெஜிடாவை பார்த்த கோகு, ஏ வெஜிடா, பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சு, இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. கோகு, நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல தான் இங்கே வந்தேன். இந்த யூனிவர்ஸில் உன்னோட லைஃப் ஃபோர்ஸ் நாளுக்கு நாள் ஃபேட் ஆகிட்டே வருது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் சில நாட்களில் நீ இறந்து போயிடுவேன்னு வெஜிடா கோகுவை பார்த்து சொல்கிறாரு. அதுக்கு கோகு, எனக்கு தெரியும் வெஜிடா, பரவாயில்ல, நான் சீக்கிரமாகவே சீச்சியை பார்க்க போகிறேன்னு நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முன்ன மாதிரி இல்லை வெஜிடா, இப்போ என்னால் பெருசாக ஃபைட் பண்ண முடியலை. ஆனால் நீ காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனாக மாறினதுல இருந்து குற்றங்கள் ரொம்பவே கம்மியாகிருச்சு. இதனால் எப்போவுமே உலகத்தை காப்பாற்றுற கோகுவோட ஹெல்ப் இப்போது யாருக்குமே தேவைப்படலை. அதெல்லாம் சரி, நீ டிஸ்ட்ராயர் காட் ஆனதுலேருந்து எர்த் பக்கமே வர்றதில்லையே, இப்போ மட்டும் ஏன் வந்த? ஒருவேளை என் கூட ஃபைட் பண்ண வந்தியோ? எனக்கு ஓகே தான்னு கோகு சொல்கிறாரு. என்ன விளையாடுறியா கேட்குறாள். உனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, நீ ரொம்ப வீக் ஆகிட்ட, உன் கூட எப்படி என்னால் ஃபைட் பண்ண முடியும்னு வெஜிடா கேட்குறாரு. என்ன வெஜிடா, நீ எப்போல இருந்து இப்படியான? நான் பார்க்க தான் வயசான மாதிரி தெரியுவேன், ஆனால் நான் இன்னமும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன். வேணும்னா என் கூட மோதி பாருன்னு கோகு சொல்கிறாரு. முடியாது கேட்குறாள். இந்த ஃபைட்டில் உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னால் தாங்க முடியாதுன்னு வெஜிடா சொல்ல, எனக்காக பண்ணு வெஜிடா, அப்படியே எனக்கு ஏதாச்சும் ஆனாலும் அது நான் விருப்பப்பட்ட ஒன்றா தான் இருக்கும். ஆமாம், உன்னோட கையால் உயிரை விடுறது எனக்கு சந்தோஷம்தான். அதனால் ப்ளீஸ் கடைசியாக ஒரு தடவை என் கூட ஃபைட் பண்ணு வெஜிடான்னு கோகு கேட்க வெஜிடா ஒத்துக்கிறாரு. இங்கே சண்டை போட வேணாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு முதல்ல வெஜிடா கோகு மோதின அந்த பிளேஸை கோகு சூஸ் பண்ணுறாரு. எனக்கு வயசாகிடுச்சுன்னு பார்க்காத வெஜிடா, நான் இப்போவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன். அதனால் ஒரு டெஸ்ட்ராயர் காட் மாதிரி என் கூட ஃபைட் பண்ணுன்னு கோகு வெஜிடாவை பார்த்து சொல்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க. ஒரு பெரிய ஃப்ளாஷ் உருவாகுது. கொஞ்ச நேரத்தில் கோகு அந்த பேட்டில் தோற்று போய் வெஜிடாவோட மடி மேலே கிடக்கிறாரு.
ரொம்ப நன்றி வெஜிட்டா. என்னோட கடைசி ஆசையை நல்லபடியா நிறைவேற்றி கொடுத்துட்டேன். உன்னை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். குட் பைன்னு சொல்லிட்டு கோகு அவரோட உயிரை விட, போ கோகு, இப்போவாச்சு உனக்கான நிம்மதியை போய் அடை. அடுத்த லைஃப்ல நம்ம மீட் பண்ணலாம்னு வெஜிட்டா சொல்ல காட்சிகள் மாறுது. கிங் காயோட பிளானட்க்கு கோகு வந்துடுறாரு. பாப்பா கோகு, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். லைஃப் எல்லாம் எப்படி போச்சுன்னு கோகுவை பார்த்து கிங் காய் கேட்குறாரு. இந்த உலகத்திலேயே நான் தான் பெஸ்டான லைஃப்பை வாழ்ந்திருக்கேன். ஆமாம், என்னோட லைஃப்பில் ஏகப்பட்ட எனிமிஸை நான் பார்த்துட்டேன். அதில் சில பேரை என்னால் திருத்த முடியலைனாலும் பல பேரை என்னோட ஃப்ரெண்ட்ஸாக மாற்றி அவங்க கூட ஸ்பெஷலான மெமரிஸை உருவாக்கி வச்சிருக்கேன்னு கோகு சொல்கிறாரு. உன்னோட டீச்சர்ஸை மறந்துட்டியான்னு கோகு கிட்ட கிங் காய் கேட்க, கண்டிப்பாக இல்லை, நீங்கள் இல்லாமல் என்னால் இவ்வளோ விஷயத்த அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. அதனால் உங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ்ன்னு கோகு சொல்கிறாரு. சரி, அதெல்லாம் விடு. உனக்காக நான் நிறைய விஷயத்த ஏற்பாடு பண்ணியிருக்கேன். முதல்ல போய் உன்னோட ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோ. நிறைய பேரை நீ மீட் பண்ண வேண்டியிருக்குன்னு கிங் காய் சொல்கிறாரு. கோகு அவரோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு அவரை மீட் பண்ண யார் வரப்போகிறதுன்னு பார்க்குறாரு. அங்கே திடீர்னு சீச்சியும் கிராண்ட்பா குவானும் வராங்க. கோகு அவங்கள கட்டி பிடிச்சி அழறாரு. உங்களெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமான்னு கோகு சொல்கிறாரு. நானும் தான் கோகுன்னு சீச்சி கோகுவை ஹக் பண்ணி ஃபீல் பண்ணுறாங்க. நீ ரொம்ப பெரிய பையனா வளர்ந்துட்ட கோகுன்னு கிராண்ட்பா கோஹான் சொல்கிறாரு. அதெல்லாம் சரி, நீ ஏன் இப்படி கிழடு கட்ட மாதிரி இருக்க? இப்படி ஒரு அழகான ஒய்ஃப் எப்படி இந்த மாதிரி ஒரு கிழவன் கூட இருக்க முடியும்? சொல்லு, நீ ஏன் யங் ஃபார்மில் இல்லைன்னு சீச்சி கோகுவை பார்த்து ரொம்ப கோவமாக கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றுமில்லை சீச்சின்னு கோகு எக்ஸ்பிளைன் பண்ண நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதில் கிங் எம்மா கோகு கிட்ட சில விஷயத்த சொல்கிறாரு. பொதுவாக ஒருத்தவங்க இறந்துட்டா அவங்க இறந்த அதே ஃபார்மில் தான் ஹெவனுக்கும் ஹெல்லுக்கும் போவாங்க. ஆனால் நீ பல தடவை ஏர்த்தை சேவ் பண்ணதால உனக்கும் உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஒரு ஸ்பெஷல் ஆஃபரை நான் தரேன் கோகு. நீயும் உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸும் மட்டும் யங்கர் பாடிஸோட இந்த ஆஃப்டர் லைஃப் வேர்ல்டில் இருக்கலாம்னு எம்மா சொல்கிறாரு. அதுக்கு கோகு, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஓகே, ஆனால் எனக்கு இதே பாடியே போதும், இதுவே எனக்கு பழகிடுச்சுன்னு சொல்கிறாரு. அதுக்கு எம்மா, அப்படியா, அப்போ ஓகே, நான் உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை மட்டும் யங்காக மாற்றிடுறேன், ஆனால் இந்த ஆஃபரை எப்போ வேணா நீயும் கிளைம் பண்ணிக்கலாம்னு எம்மா சொல்கிறாரு. ஃப்ளாஷ்பேக்கும் முடியுது. சீச்சி கோகுவை பார்த்து, எனக்கு நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, ஆனால் உன்னோட அழகான மனைவியால் இப்படி ஒரு கிழவன் கூட இருக்க முடியாது. ஒழுங்கா போய் உன் அப்பியரன்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வான்னு சீச்சி சொல்ல, ஓகே சீச்சி, நான் போய் மாற்றிக்கிறேன்னு கோகு சொல்கிறாரு. ஒரு நிமிஷம் கோகு, இன்னும் சில பேர் உன்னை பார்க்க வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு கிங் காய் சொல்ல, அங்கே கோகுவோட அப்பாவான பேர்டாக்கும் ஜீனேவும் வராங்க. இவங்களை பார்த்து கிங் காய் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. வெல்கம் பேர்டாக், என்னோட பேர் காய், நான் தான் இந்த பிளானட்டோட கிங். இவன் தான் உங்களோட பையன்னு கோகுவை பேர்டாக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஹாய், என்னோட பேர் கோகுன்னு கோகு அவரை பேர்டாக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. கோகுவா, நாங்கள் என்னோட பையனுக்கு அப்படி ஒரு பேரையே வைக்கலையேன்னு பேர்டாக் சொல்கிறாரு. ஓ சாரி, எல்லாரும் என்னை கோகுன்னு தான் கூப்பிடுவாங்க, பட் என்னோட ஒரிஜினல் நேம் கேக்கராட் தான். இந்த வெஜிட்டா மட்டும்தான் என்ன அப்படி கூப்பிடுவான்னு கோகு சொல்கிறாரு. வெஜிட்டாவா? சேன் பிரின்ஸோட டீமில் நீ இருக்கியான்னு பேர்டாக் கேட்குறாரு. இல்லை, அவன் என்னோட ஃப்ரெண்டு தான்னு கோகு சொல்கிறாரு. இது சேன் பிரின்ஸ் உனக்கு ஃப்ரெண்டான்னு பேர்டாக் ஆச்சரியப்படுறாரு. சரி, நீ என்னோட பையன்தான்னு நான் ஒத்துக்கிறேன். உன்னோட அவுட்ஃபிட் எல்லாம் வச்சு பார்த்தா நீ டெக் சப்போர்ட்டில் ஒரு சயின்டிஸ்டாக இருக்கணும். அதுவும் வெஜிட்டாவே அவர் கூட உன்னை வச்சிருக்காருன்னா நீ பிரில்லியண்ட்டாக இருக்கணும்னு பேர்டாக் சொல்கிறாரு. உடனே கோகு, அப்பா என்னை அசிங்கப்படுத்தாதீங்க, நான் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட்னு கோகு சொல்கிறாரு. இது மார்ஷியல் ஆர்டிஸ்டா? ஆனால் உன்னை பார்த்தா ஒரு ஃபைட்டர் மாதிரியே தெரியலையே. சரி வா, நம்ம 2 பேரும் மோதி பார்ப்போம், அப்போ நீ உண்மையாகவே ஃபைட்டராக இல்லையான்னு தெரிஞ்சிடும்னு பேர்டாக் சொல்கிறாரு. கோகுவும் பேர்டாக்கும் ஒரு பெரிய ஃபைட்டுக்கு ரெடி ஆகிறாங்க. பேர்டாக் கோகுவை பீட் பண்ண ரெடியாக இருந்தார். கோகு அவரோட அல்ட்ரா இன்ஸ்டிங்க்டை ஆக்டிவேட் பண்ண பேர்டாக் ஆச்சரியப்படுறாரு. அப்பாடா, இப்போதான் நீ ஒரு ஃபைட்டருங்கிற ஃபீலிங்கே எனக்கு வருது. அதுக்காக என்னை பீட் பண்ணிடலாம்னு நீ தப்பு கணக்கு போடாத.
பேட்டில்னு வந்துட்டா நான் பெத்த புல்லுன்னு கூட பார்க்க மாட்டேன், போட்டு பொழந்து எடுப்பேன். மோதி பார்ப்போம் வான்னு கோகுவை பேல்டாக் அட்டாக் பண்ண போறாரு. பட் ஒரே அடியில கோகு பேல்டாக்கை வின் பண்ணிடுறாரு. சாரிப்பா, ரொம்ப அடிபட்டுருச்சோ, இந்தாங்க என் கையை பிடிச்சி எழுந்துக்கோங்கன்னு கோகு அவரோட கையை கொடுக்குறாரு. கோகுவோட கையை பார்த்த பேல்டாக், இந்த கையை பார்த்தா ரொம்ப ஈஸியான வாழ்க்கையை இவன் வாழ்ந்தா மாதிரி தெரியல, ஒருவேளை நான் தான் கோகுவை பத்தி தப்பு கணக்கு போட்டுட்டனோன்னு பேல்டாக் நினைக்கிறாரு. கோகுவோட கையை பிடிச்சி பேல்டாக் எழுந்திருக்க ஜீனே உங்களுக்கு ஒன்றும் ஆகிடலையேன்னு பேல்டாக்கை பார்த்து கேட்குறாங்க. கவலைப்படாதீங்க அம்மா, இங்கே பெரிய இன்ஜுரிஸ்லாம் யாருக்கும் ஆகாதுன்னு கோகு சொல்கிறாரு. பேல்டாக்கோட கையை பிடிச்ச கோகுக்கு அவரோட தலையில் அடிபடுறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு நைட் நீங்கள் என்னை தனியாக தவிக்க விட்டீங்க. என்னை தேடி மறுபடியும் நீங்கள் வருவேன்னு சொன்னீங்க. ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு கோகு அழறாரு. ஜீனே கோகுவை பார்த்து கேட்குறார், உண்மையாவே இது நீதானா? என்னை மன்னிச்சிடுப்பா, என்னால் உன்னை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்களும் அழுதாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த பேல்டாக் அப்பதான் புரிஞ்சுக்கிறாரு. இவன்கிட்ட ஜீனே கிட்ட இருக்கிற ஜென்டில்னஸும் இருக்கு, என்கிட்ட இருக்கிற மாதிரி ரகட்னஸும் இருக்கு. சேயன்ஸ்லேயே என்னோட பையன் ரொம்ப யூனிக்கா இருக்கான்னு பேல்டாக் நினச்சிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு பேல்டாக் கோகுவை பார்த்து கேட்குறாள், இவங்க தான் உன்னோட அம்மா ஜீனே, என்னோட பேரு பேல்டாக், நம்ம நிறைய விஷயங்களை பேச வேண்டி இருக்குன்னு சொல்றாரு. சில நாட்கள் அப்படியே போகுது. கோகுவும் பேல்டாக்கும் நல்லா க்ளோஸ் ஆகிட்டாங்க. இவங்க 2 பேரோட பேட்டில் அப்போ கோகு யூஸ் பண்ண ஃபார்ம் பத்தி பேல்டாக் கேட்குறாரு. ஓ அதுவா, அது பேரு அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட்னு கோகு சொல்றாரு. எனக்கும் அதை டீச் பண்ணுன்னு பேல்டாக் கேட்குறாரு. அதுக்கு முன்னாடி நீங்க சூப்பர் சையனை லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு பேல்டாக்கு சூப்பர் சையனை மாஸ்டர் பண்ண கோகு ஹெல்ப் பண்றாரு. பேல்டாக்கும் எவ்வளவோ முயற்சி பண்றாரு, ஆனா இந்த ஃபார்மை அவ்வளோ சீக்கிரமா அவரால் மாஸ்டர் பண்ண முடியல. உங்க ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸ் தான் சூப்பர் சையனை ட்ரிகர் பண்ணும், தொடர்ந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கப்பான்னு கோகு பேல்டாக்கை பார்த்து சொல்றாரு. என்னதான் கோகு டீச் பண்ணாலும் பேல்டாக் மறுபடியும் இந்த ஃபார்மை அவாய்ட் பண்ண முடியாம கஷ்டப்படுறாரு. உடனே பேல்டாக் கோகுவை பார்த்து, அடே கோகு, உன்னால தான் இந்த ஃபார்மை என்னால் மாஸ்டர் பண்ண முடியலன்னு சொல்றாரு. அப்பா நான் என்ன பண்ணேன்னு கோகு கேட்க, ஆமா நீ இப்படி கிழவ மாதிரி இருந்தா எனக்கு ஃபோக்கஸே வரமாட்டேங்குதுன்னு பேல்டாக் சொல்றாரு. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு கோகு கேட்குறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒழுங்கு மரியாதையா நீ போய் அந்த எம்மாவை பார்த்து உன்னோட யங் ஃபார்மோட வான்னு சொல்றாரு. போறோம்ப்பா, கொஞ்சம் டைம் ஆகட்டும்னு கோகு சொல்ல, எவ்வளோ தைரியம் இருந்தா உன்னோட அப்பாவையே எதிர்த்து பேசுவேன்னு கோகுவை பார்த்து பேல்டாக் கத்த, இந்த உடனே கிளம்புறப்பான்னு கோகு சொல்றாரு. அப்புறம் கோகு, உன்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்டேன்னு அதை மறக்காம பண்ணுன்னு பேல்டாக் கோகு கிட்ட சொல்ல, நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு கோகு சொல்றாரு. காட்சிகள் மாறுது. எம்மாவை பார்க்க கோகு வராரு. வா கோகு, எப்படி இருக்க? நீ இங்கே 2 வருஷம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், லைஃப் எல்லாம் ஹாப்பியாக போகுதான்னு எம்மா கோகுவை பார்த்து கேட்குறாரு. என்னது 2 வருஷம் ஆகிடுச்சா? பாருங்களேன், எனக்கு டைம் போனதே தெரியலன்னு கோகு சொல்கிறாரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், என்ன விஷயமா என்னை பார்க்க வந்திருக்கன்னு எம்மா கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லையம்மா, என்னோட இந்த ஃபார்மை யாருக்கும் பிடிக்கல, எல்லாரும் உடனே மாற்ற சொல்லி கம்பல் பண்ணுறாங்க. நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆஃபரை எனக்கு கொடுத்தீங்க, அதை இப்போது யூஸ் பண்ணலான்னு நான் வந்திருக்கேன்னு கோகு சொல்கிறாரு. 2 வருஷம் ஆகிடுச்சா? அப்படி ஒரு ஆஃபரை நான் கொடுத்த மாதிரியே ஞாபகம் இல்லையேன்னு எம்மா சொல்ல, கோகு அப்போ என்னோட பழைய ஃபார்ம் எனக்கு கிடைக்காதான்னு சோகமாக கேட்குறாரு. எம்மா சிரிச்சுக்கிட்டே, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் கோகு, உன்னோட பழைய ஃபார்மை நான் ஆல்ரெடி எடுத்தே வச்சிருக்கேன், இரு இங்கே தான் எங்கேயோ இருந்துச்சுன்னு எம்மா தேடி எடுத்து கோகுவோட ஒரு ஃபார்மை கொடுக்குறாரு. இந்த ஃபார்ம் உன்னோட ரொம்ப யங்கர் வெர்ஷன் கிடையாது, பட் இது உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், இதை வாங்கிக்கன்னு எம்மா சொல்ல கோகு அதை கலெக்ட் பண்ணிக்கிறாரு. ஒரு செகண்டில் கோகு டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாரு. எம்மா சொன்ன மாதிரியே ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் கோகு ஃபீல் பண்ணதா சொல்கிறாரு. அப்புறம் என்ன கோகு ஹாப்பியாருன்னு சொல்லிட்டு எம்மா கோகுவை வழி அனுப்ப, இல்லை அம்மா, எனக்கு இன்னொரு ரிக்வஸ்ட்டும் இருக்கு, அதையும் நீ நிறைவேற்றணும்னு கோகு சொல்றாரு. அது என்ன ரிக்வஸ்ட்னு எம்மா கேட்க, கோகு அவரோட பிரதரான ராடிட்ஸை கிங்காய் பிளானட்டுக்கு டெலிபோர்ட் பண்ண சொல்லி கேட்குறாரு. இதை கேட்ட எம்மா ஷாக் ஆகுறாரு. ராடிட்ஸ் ஹெல்ல இருக்கான்,
அவனை காயோட வேர்ல்டுக்கு அனுப்புறது ரொம்ப கஷ்டம்னு எம்மா சொல்ல கோகு ரொம்ப ரிக்வஸ்டாக கேட்குறாரு. வேற வழியே இல்லாமல் எம்மா அதுக்கு ஒத்துக்கிறாரு. சரி, எனக்கு ஓகேனா, ஆனால் நீயே போய் ரேடிட்ஸை ஹெல்ல பாரு. அவனுக்கு விருப்பம் இருந்தா கூட்டிட்டு போ. ஆனால் அவன் வர விரும்பலன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எம்மா சொல்கிறாரு. காட்சிகள் மாறுது. கோகு ஹெல்லுக்கு போகிறாரு. அது ரொம்பவே வித்தியாசமாக இருக்கிறதா சொல்கிறாரு. அங்கே ஒரு ட்ரீல நாப்பாவும் ரேடிட்ஸும் ஒரு கொக்கூனில் இருக்காங்க. அங்கே ரேடிட்ஸ் கோகுவை பார்த்து ஷாக் ஆகுறாரு. கோகு, நீ இங்கே என்ன பண்ணுறன்னு ரேடிட்ஸ் கேட்க, நான் உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போக போகிறேன்னு கோகு சொல்கிறாரு. ஏய் லோ கிளாஸ் சேயன், அப்போது என்னையும் கூட்டிகிட்டு போன்னு நாப்பா சொல்ல, உன்னை தான் ஆல்ரெடி அவன் கொண்டுட்டான்ல, மறுபடியும் ஏன் அவங்கிட்ட வம்புக்க போகிறேன்னு ரேடிட்ஸ் நாப்பாவை பார்த்து கேட்குறாரு. ஒரு லோ கிளாஸ் சேயனாக இருந்துட்டு என்னை எதிர்த்து பேசுகிறீங்களான்னு நாப்பா ரேடிட்ஸை பார்த்து கேட்க, ரேடிட்ஸ்க்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. நாப்பாவும் வெஜிட்டாவும் ரேடிட்ஸை கொடுமைப்படுத்தி ஸ்லேவ் மாதிரி வச்சுருந்துருக்காங்க. வெஜிட்டா சொல்கிற எல்லா விஷயத்தையும் ரேடிட்ஸ் செய்கிறாரு. இவங்களோட ஃபோர்ஸ்னால தான் ஃபர்ஸ்ட் டைம் இவர் கோகுவை அட்டாக் பண்ணுறாருன்னு ரிவீல் பண்ணுறாங்க. அது எல்லாத்துக்கும் கோகு கிட்ட ரேடிட்ஸ் மன்னிப்பு கேட்க, கோகு ரேடிட்ஸை மன்னிச்சு அங்கேருந்து கிங்காய் பிளானட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. சேயன்ஸ் என்னையும் ரிலீஸ் பண்ணுன்னு நாப்பா கத்த, கோகுவும் ரேடிட்ஸும் அதை கண்டுக்காமல் போயிடுறாங்க. காட்சிகள் மாறுது. பேர்டாக் சூப்பர் சைன் ஃபார்மை அவாய்ட் பண்ணுறதுக்காக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு. கோகுவை தன்னால் வளர்க்க முடியாமல் போனதையும் அவரோட பிளானட்டை ப்ரொடெக்ட் பண்ண முடியாமல் போனதையும் நினச்சி பேர்டாக் கோவப்படுறாரு. அப்போ அவருக்கு ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸ் ட்ரிகர் ஆகுது. இதனால் சூப்பர் சைன் ஃபார்மை பேர்டாக் அவாய்ட் பண்ணுறாரு. இதை அப்போ வந்த ரேடிட்ஸ் பார்த்து ஷாக் ஆகுறாரு. அப்பா, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு ரேடிட்ஸ் கேட்க, பேர்டாக் ரேடிட்ஸை ஹக் பண்ணுறாரு. ஒரு ஃபேமிலி ரீயூனியன் அங்கே நடக்குது. அப்புறம் ரேடிட்ஸ் அந்த ஃபார்மை பற்றி பேர்டாக் கிட்ட கேட்க, கோகு தான் இதை எனக்கு டீச் பண்ணான்னு பேர்டாக் சொல்கிறாரு. எது, லெஜெண்டரி ஃபார்மை டீச் பண்ணது கோகுவா? இது எப்படி சாத்தியம்னு ரேடிட்ஸ் கேட்க, இனிமேல் நம்ம இங்கே தான் வாழப்போகிறோம், எல்லாத்தையும் நீ லேர்ன் பண்ணிப்பண்ணு பேர்டாக் சொல்கிறாரு. கோகு அவரோட ஃபேமிலியோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கிங்காய் பிளானட்டில் வாழ்கிறாரு. ஆனால் ஏர்த்தில் கோஹான் கோகுவை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தன்னோட அப்பாவோட லாஸ்ட் தாட் என்னவா இருக்கும், இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னு கோஹான் நினைக்க, பிக்கலோ அங்கே வராரு. கோகு அவரோட பேசின விஷயத்த சொல்கிறாரு. அதை நமக்கு இப்போது காட்டுறாங்க. பிக்கலோ, எனக்கு நான் போயிட்டா இந்த ஏர்த்தை யார் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கிற கேள்வி அப்போது இருந்துச்சு. பட் இப்போது எனக்கு அந்த கேள்வி இல்லை. ஏன்னா என்னோட சன், கிராண்ட் டாட்டர், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலின்னு எல்லாரும் இருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் இருக்கிற வரை இந்த ஏர்த்துக்கு ஒன்றும் ஆகாது. நான் நிம்மதியாக கண்ணை மூடலாம்னு கோகு சொன்னதை பிக்கலோ கோஹான் கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்டு கோஹான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இதே விஷயத்தை தான் கோகு வெஜிடா கிட்டையும் சொல்லியிருப்பாரு. இதை நமக்கு ரிவீல் பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் ஏர்த்காக கஷ்டப்பட்ட கோகு இப்போது நிம்மதியான ஒரு லைஃப்க்கு போயிட்டாருன்னு சொல்கிறதோட இந்த கதை முடியுது. வீடியோ முடிஞ்சிருச்சு கைஸ். இந்த கதை உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு? என்ன கேட்டால் இதுதான் டிராகன் பால் சூப்பருக்கான பெஸ்ட் எண்டிங்காக இருக்கும்னு நான் சொல்லுவேன். உங்கள் தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.